வணக்கம் குழந்தைகளே. இன்றைய மாபெரும் கேள்வி பதில்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பேசப்போவது இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக முக்கியமான நிகழ்வான ஒத்துழைப்பு இல்லா இயக்கம் பற்றி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு 20 கேள்விகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கேள்விக்கும் 3 விருப்பங்கள் இருக்கும். சரியான பதிலை சொல்லினால் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். தவறான பதிலுக்கு நான் சரியான விடையை விளக்குவேன். சரி, போட்டியாளரான மீனா, விளையாட தயாரா? தயாராக இருக்கிறேன். தொடங்கலாம். ஒத்துழைப்பு இல்லா இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஏ 1920, பி 1930, சி 1942. 1920. சரியான பதில். இது 1920ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கத்தை யார் ஆரம்பித்தார்? ஏ மகாத்மா காந்தி, பி ஜவஹர்லால் நேரு, சி சுபாஷ் சந்திரபோஸ். மகாத்மா காந்தி. சரியான பதில். மகாத்மா காந்தி இந்த இயக்கத்தை வழிநடத்தினார். ஒத்துழைப்பு இல்லா இயக்கத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஏ படிப்பை மேம்படுத்துவது, பி பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது, சி தொழில்நுட்ப வளர்ச்சி. பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவது. சரியான பதில். இந்த இயக்கத்தின் ஒரு முக்கியமான முறையானது எது? ஏ பிரிட்டிஷ் பள்ளிகளை பயன்படுத்துவது, பி புறக்கணிப்பு, சி ஆங்கில பாடங்களை கற்பது. புறக்கணிப்பு. சரியான பதில். மக்கள் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணித்தனர். மக்கள் எந்த பொருட்களை புறக்கணித்தனர்? ஏ இந்திய பட்டு பொருட்கள், பி பிரிட்டிஷ் தயாரிப்புகள், சி பழங்கள். பிரிட்டிஷ் தயாரிப்புகள். சரியான பதில். இந்த இயக்கத்தில் எந்த இடத்தை மக்கள் முழுமையாக புறக்கணித்தனர்? ஏ கோவில்கள், பி பிரிட்டிஷ் பள்ளிகள், சி தோட்டங்கள். பிரிட்டிஷ் பள்ளிகள். சரியான பதில். எந்த நூலை மகாத்மா காந்தி இந்த இயக்கத்தில் எழுதினார்? ஏ இந்து சுவராஜ், பி அனேகாந்தா, சி தசபந்து. ஏ ஹிந்த் சுவராஜ். சரியான பதில். இந்த இயக்கத்தில் மக்கள் எந்த செயலை செய்ய மறுத்தனர்? ஏ பிரிட்டிஷ் வரியை செலுத்துவது, பி விவசாயம் செய்வது, சி நூல் பின்னுவது. ஏ பிரிட்டிஷ் வரியை செலுத்துவது. சரியான பதில். ஒத்துழைப்பு இல்லா இயக்கத்தில் பெண்கள் எடுத்துக்கொண்ட முக்கிய வேலை எது? ஏ பாடம் கற்பது, பி சொத்துக்களை பாதுகாப்பது, சி சுதேசி பொருட்களை தயாரித்தல். சுதேசி பொருட்களை தயாரித்தல். சரியான பதில். ஒத்துழைப்பு இல்லா இயக்கத்தில்
மக்கள் எந்த நாணயத்தை பயன்படுத்த முயன்றனர்? ஏ இந்திய நாணயங்கள், பி பிரிட்டிஷ் பவுண்டு, சி அமெரிக்க டாலர். இந்திய நாணயங்கள். சரியான பதில். காந்தி இயங்கும் நோன்பின் பெயர் என்ன? ஏ அஹிம்சா நோன்பு, பி தியாக நோன்பு, சி காந்தி நோன்பு. அஹிம்சா நோன்பு. சரியான பதில். இந்த மாநிலத்தில் ஒத்துழைப்பு இல்லா இயக்கம் மிகவும் பிரபலமானது? ஏ பீகார், பி குஜராத், சி பெங்கால். சி பெங்கால். சரியான பதில். ஒத்துழைப்பு இல்லா இயக்கத்தின் முக்கியமான சின்னம் எது? ஏ சுதேசி சக்கரம், பி மயில், சி மலர். சுதேசி சக்கரம். சரியான பதில். இந்த இயக்கத்தில் மக்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் பெயர் என்ன? ஏ உண்ணாவிரதம், பி தாகம் தீர்த்தல், சி வேலை நிறுத்தம். சி வேலை நிறுத்தம். சரியான பதில். மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எந்த கருத்துரையை வெளிப்படுத்தினர்? ஏ சுதந்திரம் நமதே, பி பிரிட்டிஷ் வாழ்க, சி தொழில் முனைவோடு வாழ. சுதந்திரம் நமதே. சரியாகவே சொன்னாய். மகாத்மா காந்தி எந்த நேரத்தில் ஒத்துழைப்பு இல்லா இயக்கத்தை நிறுத்தினார்? ஏ சௌகரன் சம்பவம், பி சோலைக்காடு சம்பவம், சி சுரத் மாநாடு. சௌகரன் சம்பவம். சரியான பதில். இந்த பகுதியில் இந்த இயக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது? ஏ இந்தியாவில் மட்டும், பி இந்தியா மற்றும் உலகம், சி பிரிட்டன். இந்தியா மற்றும் உலகம். சரியான பதில். இந்த இயக்கத்தில் மக்கள் எந்த பொருளை அதிகம் பயன்படுத்தினர்? ஏ கைப்பொருள், பி சுதேசி பொருட்கள், சி பிரிட்டிஷ் பொருட்கள். சுதேசி பொருட்கள். சரியான பதில். ஒத்துழைப்பு இல்லா இயக்கத்தின் பிரதான யுக்தி எது? ஏ எதையும் புறக்கணிக்காதது, பி எதையும் அசத்தியமாய் செய்வது, சி எதையும் அமைதியாக செய்யாமல் இருக்க வேண்டும். எதையும் அமைதியாக செய்யாமல் இருக்க வேண்டும். சரியான பதில். ஒத்துழைப்பு இல்லா இயக்கத்தின் மூலம் மக்கள் எதை அடைந்தனர்? ஏ பொருளாதார சுதந்திரம், பி அரசியல் சுதந்திரம், சி ஆவலான சுதந்திர உணர்வு. சி ஆவலான சுதந்திர உணர்வு. சரியான பதில். வாழ்த்துக்கள் மீனா, நீ 20 கேள்விகளில் பெரும்பாலும் சரியாக பதிலளித்தாய். குழந்தைகளே, ஒத்துழைப்பு இல்லா இயக்கம் நம் விடுதலை போராட்டத்தில் மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாகும். அதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள்.